வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய அழுத்தம். ஸோ இந்த அழுத்தத்தை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த பகுதி தாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சில விஷயங்கள் அதாவது டைரெக்டாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அழுத்தம் அப்படின்னா என்னங்க, விசை பை பரப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியா. சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுத்தம் அப்படின்னா விசை பை பரப்பு. சரிங்களா? ஸோ இதில் அழுத்தத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்பாங்க, பாஸ்கல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா பாஸ்கல். நல்லா சிம்பிளாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுத்தம் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பரப்பு குறைவாக இருக்கணும். இது இல்லை சார், எனக்கு அழுத்தம் மிக குறைவாக வரணும் அப்படின்னா, அழுத்தம் குறைவாக இருக்கணும் அப்படின்னா தொடுபரப்பு அதிகமாக இருக்கணும். அப்படியே ஆப்போசிட்டு, அழுத்தம் அதிகரிக்கணும்னா பரப்பு குறைவாக இருக்கணும். அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா பரப்பை அதிகமாக வச்சுக்கிறணும். இதை எப்படி சார் நான் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா, அதுதான் நமக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதுதான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். அழுத்தத்தை குறைக்கணும், அப்போ தொடுபரப்பை அதிகரிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ சாலையில் ஒரு பெரிய ட்ரக்கு லாரி போகுது. ஸோ அந்த லாரி போகும்போது அந்த லாரி என்ன பண்ணிடக்கூடாது, அந்த வெயிட்டில் கவுந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே அழுத்தத்தை குறைக்கணும். அப்போ அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள், லாரி பஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரத்தினுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. ஏன், அந்த சக்கரம் பரப்பை நிறையா தொடும். அப்படின்றப்ப அங்கே அழுத்தம் இருக்காது, நார்மலாக போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா தொடு பரப்பை அதிகப்படுத்தணும். சரிங்களா? அடுத்தது என்னதுங்க, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருமே தோளில் பை போட்டு போயிருப்போம். சரிங்களா? புத்தக பை. அந்த புத்தக பை போட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தோள் பட்டையில் அதனுடைய பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அகலமாக இருக்கும். சரிங்களா? ஏன் காரணம், அழுத்தத்தை அங்கே குறைக்கணும். அதனால் பரப்பை நான் அதிகப்படுத்தியிருக்கேன். சரிங்களா? இது நீங்கள் லைட்டாக ஒரு கயிறு வச்சு வர்றது மாதிரியும் அந்த பேக் இருக்குது. அந்த பேக்கை போட்டு போய் கொஞ்சம் வெயிட் வச்சுட்டு போங்க, ஒரு மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை. சரிங்களா? அதுதான் அடுத்த கான்செப்ட் பாருங்கள். உங்களுக்கு பாக்ஸ் கொஸ்டினாக சொல்லியிருக்காங்க. மணலில் நம்ம நடந்து போகிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒட்டகங்கள் நடந்து போகிறது ரொம்ப எளிமையாக பாலைவனத்தில் நடந்து போகுது. இதுக்கு காரணம் என்ன, நம்மளுடைய பாதத்தினுடைய பரப்பளவு மிக கம்மி. ஸோ அதனால் அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்குது. அதனால் என்னால் நடக்க முடியலை. ஸோ ஆனால் இது பாலைவன பகுதியில் மணலோட பரப்பில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட இந்த ஒட்டகத்தினுடைய பாதத்தோட பரப்பு ரொம்ப அதிகம். அதனால் எளிமையான முறையில் என்ன பண்ணிடுது, ஒட்டகங்கள் நடந்து போகுது. சரிங்களா? ஸோ சிம்பிளாக